அப்படி சொல்லாத வாக்குறுதியெல்லாம் இல்லை. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அவருடைய தேர்தல் அறிக்கையில் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த குறிப்பிட்டவாறு செயல்படுத்தலையே. அந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்பது அவருடைய தேர்தல் அறிக்கை. திரு ஸ்டாலின், திரு உதய ஸ்டாலின், மற்ற இப்போ இருக்கிற அமைச்சர்களுடைய தேர்தல் பரப்புரை. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்கள் என்று ஒரு நிலை ஏற்படுத்தி அதில் இருக்கிறவர்களுக்கு தான் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு இதுவரை அவர்கள் 1,15,00,000 பேருக்கு கொடுத்ததாக தெரிவிக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒரு 70 லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும். இல்ல, அப்படி எங்களுக்கு கிடைத்த தகவல் படி அப்படி ஒன்றும் அந்த அளவு எண்ணிக்கையில் கொடுத்தப்பட்டதா தெரியல. தோராயமாக சுமார் ஒரு 70 லட்சம் பேருக்கு இந்த உரிமைத்தொகை வழங்கப்பட்டதா இருக்குது. ஆனால் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படி அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படல. இதனால ஒரு பெண்களிடத்தில் ஒரு கொந்தளிப்பு இருக்குது.